Hi friends, நம்ம previous வீடியோல month static first என்ன பண்ணோம் டிக்ளேர் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் first என்ன month அப்படினு சொல்லி நமக்கு print ஆகணும். அதுக்காக month of நம்ம month பாத்தீனா m அப்படிங்கற வேரியபிளை நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். இப்போ அது பாத்தீனா நமக்கு அரேவோட இன்டெக்ஸ் பாத்தீனா 0 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். நமக்கு பாத்தீனா நம்ம 2 month நம்ம 2 இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு பாத்தீனா third month print ஆகும். ஆனா நமக்கு second month print ஆகணும். அதனால என்ன பண்றேன் அந்த m அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற monthல இருந்து ஒரு வேல்யூ நான் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் பிரிண்ட் ஆகணும். அதனால இந்த இடத்துல ஒய்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளை நான் கொடுத்துறேன். அதாவது நம்ம ஒய்ல ஸ்டோர் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒய் + 1ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒய்யோட வேல்யூ ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது இயருடைய கரண்ட் இயர் நமக்கு தேவையில்லை, ப்ரீவியஸ் இயர் தேவை அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் ஒரு வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த இயரை நான் ஒரு இயரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த சண்டே மண்டே அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் go to xy அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன். இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 20,6ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சாரி 20,9ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டேஸ்லாம் லூப்பிங் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல நான் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். நமக்கு லூப் பார்த்தீங்கன்னா i less than or equal to நமக்கு பார்த்தீங்கன்னா மந்தோடைய லிமிட் வரல, அதாவது எல்ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை தான் நமக்கு அந்த டோட்டலாக அந்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்கோ அந்த டேஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் எல்ஐ வரலும் நம்ம லூப் லேர்ன் பண்ணுறேன். டேஸ் பற்றி நமக்கு 1ல இருந்தால் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதனால் நான் ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஆப்ரேட்டர் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு i++ ஒவ்வொரு வேல்யூஸும் இன்க்ரிமெண்ட் ஆகணும். என்ன பண்ணுறேன் i++ன்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் நமக்கு அந்தந்த பொசிஷனில் பிரிண்ட் ஆகணும். அதனால் இந்த இடத்துல பண்ணுறேன் go to xy அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். go to xy அதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் c,r சொல்லி ஒரு வேரியபிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் %d சொல்லி கொடுத்துக்கிறேன். வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் அந்த i அப்படிங்கிற வேரியபிளை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அந்த r அப்படிங்கிற வேரியபிளை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். c,rன்னு சொல்லி இந்த இடத்துல வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு சியோட ஸ்டார்டிங் வேல்யூ இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காலமில் 20வது காலம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 20ன்னு கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு அந்த சண்டேஸ்லேருந்து தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா மந்த்தில் ஒவ்வொரு மந்த் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபர் ஆகும். அதாவது சண்டேல ஆகலாம், மண்டேல இந்த மாதிரி எந்த ஒரு டேஸில் வேணாலும் ஸ்டார்டிங் ஆகலாம். அதுக்காக தான் என்ன ஃபைன் பண்ணோம் ஆட் டேஸ் ஃபைன் பண்ணோம். ஜஸ்ட் அந்த ஆட் டேவை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஓ அப்படிங்கிற வேரியபிள் தான் நமக்கு ஆட் டே ஸ்டோர் ஆயிருக்கு. ஜஸ்ட் அந்த ஆட் டேவோட இந்த வேரியபிள் ஆட் பண்ணால் நமக்கு 0ன்னு இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இருக்கும். அது அல்லது நமக்கு 0ன்னு இருந்தால் சண்டேலேருந்து பிரிண்ட் ஆகும். இப்போ 1ன்னு கொடுத்தா நம்ம பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி நமக்கு என்னது எந்த ஆட் டேஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த டேட்டு ஸ்டார்டிங் டேட் பிரிண்ட் ஆகும். அதாவது ரோ பார்த்தீங்கன்னா நான் 11th ரோலேருந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6th ரோவில் ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் 9th ரோவில் நமக்கு அந்த சண்டே மண்டே அப்படிங்கிற ஒரு டைட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஒரு லைன் விட்டு நான் 11th ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேஸை லைனாக பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ கொடுத்துட்டேன். அடுத்தது ஆரோட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அந்த வேல்யூஸை கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட் ஒரு டேட் பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த டேட் இப்போ மண்டேல டேட் நமக்கு மந்த் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த டேட் நமக்கு டியூஸ்டேல பிரிண்ட் ஆகணும். அதனால என்ன பண்ணுறேன் அந்த go to xyல இருக்கிற அந்த காலம் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ c = c+5 அதாவது 5 ஸ்பேசஸாக நான் மூவ் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைனில் 7 டேஸ் தான் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நமக்கு c அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ > 55 இருந்தால் அதாவது நம்ம 55 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 7 டேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக 55 அது என்ன ஆகும் கிராஸ் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணுறேன் 55க்கு மேலே எபோவாக இருந்தால் நமக்கு அது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ண போகிறேன் r அப்படிங்கிற நமக்கு ரோவோடைய வேல்யூவை நான் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். r++ன்னு கொடுக்குறேன். சாரி r+2ன்னு கொடுக்கலாம். நமக்கு ஒரு லைன் கேப் விட்டு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். நமக்கு ஒரு நீட்டாக பிரிண்ட் ஆகும். அப்போ r = r+ன்னு சொல்லி 2 ரோஸ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே 20 அப்படிங்கிற ஸ்பேஸ்லேருந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால் இந்த இடத்துல 20ன்னு சொல்லி சியோட வேல்யூ இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக பார்க்கறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். getch அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று முக்கியமான பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இயர் கொடுத்துருக்கோம், அடுத்தது மந்த் கொடுத்துருக்கோம்,
ஜஸ்ட் அந்த ஆட் டே அப்படிங்கிற இருக்கிற வேல்யூவை ஜஸ்ட் 5ஆல் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணுறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம 5 ஸ்பேஸாக நம்ம மூவ் பண்ணிட்டு வரோமா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட் டே 0ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு சண்டே நார்மலாக பிரிண்ட் ஆகிடும். ஒருவேளை எனக்கு அந்த ஆட் டேயில் 1ங்கிற வேல்யூ கிடைச்சா நெக்ஸ்ட் எனக்கு மண்டேல பிரிண்ட் ஆகணும். அப்போ சண்டேலேருந்து மண்டேவுக்கு பிரிண்ட் ஆகணும், நமக்கு 5 ஸ்பேஸஸ் தள்ளி நமக்கு மூவ் ஆகணும். அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறேன், ஆட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவை ஜஸ்ட் 5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கம்பைன் பண்ணுறேன் ஆல்ட் F9. நம்ம பார்த்தீங்கன்னா எரர்ஸ் காட்டுது. ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். சஸ்பென்ஸ் பாயிண்டர் கன்வர்ஷன் காட்டுது. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டாட்டிக்காக வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது ஜஸ்ட் அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் கேர் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா டைப்பை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எரரில் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் கம்பைல் பண்ணுறேன் ஆல்ட் F9. நமக்கு 4 எரர்ஸ் காட்டுது. அன்டிஃபைன் சிம்பிள் FIOD SIOD. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ண மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணுறேன் FIOD SEOD அப்படிங்கிற வேரியபிள் அந்த இடத்துல ஜஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். FIOD அடுத்தது பார்த்தீங்கன்னா SEOD அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ODD அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு வார்னிங்ஸ் 2 காட்டுது, அதாவது ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது காட்டுது. go to xy அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபைனலாக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலன் வைக்கிறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு Ctrl F9 என்டர் தி இயர்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் 2013 சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் 5ன்னு சொல்லி கொடுத்தேன். நமக்கு பார்த்தீங்கன்னா May 2013 சொல்லி அந்த கேலண்டர் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அதாவது எந்த மந்த் நம்ம இன்புட் கொடுத்தாலும் சரி அந்த மந்தோட கேலண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoss.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணாலும் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணாலும் அல்லது டேலி இந்த மாதிரி கம்ப்யூட்டரோட எந்த டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.